Hi, hello, welcome back to my channel, Mr. JK Tube. Okay, நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் நீங்க thumbnail-ல பார்த்திருப்பீங்க. ஆமா நண்பா, இந்த மாதிரி ஒரு அழகான தர்மாகோல் கோவில் கட்ட போறோம். சோ இது வந்து செய்யிறதுக்கு எங்களுக்கு ஒரு 5 or 6 hours கிட்ட ஆயிடுச்சு. சோ இது எப்படி செய்யலாம்னு சொல்றத இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம நேரா வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த கோயில் எப்படி செய்யலாம் அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதேதான் நீங்க மறக்காம நம்ம மிஸ்டர் ஜேகே டியூப் சேனலுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் வீடியோவில் வந்துட்டு ஸோ இந்த டெம்பிள் சைடு நம்மளுக்கு என்ன தேவை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஒரு பென்சில், ஒரு ஸ்கேல், ஃபெவிகாயில், குண்டூசி, அப்புறம் கத்தி. இது இருந்தால் போதுமானது. ஸோ வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தர்மாகோல் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தர்மாகோல் வந்து ஒரு 4 பாக்ஸாக 5 பீஸாக வந்து கட் பண்ணி நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு அண்ட் லென்த்து வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் வந்து ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் 23 சென்டிமீட்டரில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒரு பீஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் லெவலுக்கு, வாசல் லெவலுக்கு நம்ம வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதில் மெஷர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு அளவாக தான் வச்சு எடுத்தோம். உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ நீங்கள் அந்தளவுக்கு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபெவிகால் எடுத்து போட்டு ஒவ்வொரு தெர்மாகோலாக கீழே இருக்க ஒரு தெர்மாகோல் ஷீட்டில் அப்படியே சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு இப்போ நம்ம கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெர்மாகோல் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு இப்போ நம்ம இதை கொண்டு வந்தாச்சு. பாக்ஸ் மேலே வைக்கிறதுக்காக இன்னொரு தெர்மாகோல் ஷீட்டை நாங்கள் கொஞ்சம் அதை விட சைஸ் பெருசாக கட் பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டை வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது அப்போ தான் அந்த ஷேப்புக்கு இதை கொண்டு வர முடியும். இப்போ மெஷர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பாக்ஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அதிலேருந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வெளியே தள்ளி தான் எடுத்திருக்கோம். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ஷேப் கிடச்சிடுச்சு. அதுக்கு நம்ம கீழே கட்டின அந்த கோவிலுக்கு மேலே வந்து ஒரு 3 ஸ்டெப் பேஸை வைக்க போகிறோம், 3 அடுக்காக. ஸோ அதுக்கு முதல்ல ஒரு தெர்மாகோல் எடுத்து அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். அந்த ஷேப்பில் கீழே ஒரு தெர்மாகோல் வச்சுருப்போம். அந்த தெர்மாகோலில் இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அதேமாதிரி 3 செட்டாக நம்ம செஞ்சு இப்போ ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லேயர் செஞ்சு முடிச்சிட்டோம். முதல் அடுக்கு நம்ம இதே மாதிரி அடுத்தடுத்து இன்னும் 2 செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம செய்யும்போது இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கொஞ்சம் இது சாய்பாவோ கோணலாவோ வச்சோம் அப்படின்னா அடுத்தடுத்து வைக்கக்கூடிய முழுசுமே வந்து கோணலாக போயிடும். ஸோ இது கொஞ்சம் அடுக்கும் போது கரெக்டாக பார்த்து அடிக்குங்க.
இப்போ நம்ம கோயிலை சுற்றி கட்டியாச்சு. ஸோ அதுக்கு சுற்றி இப்போ நம்ம வந்து டிசைன் கொடுக்கணும். கோயில் பார்க்குறதுக்கு மேலே அந்த டிசைன் இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தெர்மாக்கோல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக அந்த லேயரில் உக்கார அளவுக்கு 3 லேயர் வச்சோம் இல்லைங்களா, அந்த லேயரில் உக்கார அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு டிசைன் மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் டிசைன் பிடிக்குதோ அந்த ஷேப் டிசைனில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேய்ச்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பிளேடு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். இது எப்போவுமே கையை கிழிக்கிறதுல இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய தடவை இதில் நானே கையை கிழிச்சிட்ருக்கேன். போது கொஞ்சம் பத்திரமா சேஃப்டி ஹேண்டில் பண்ணுங்கள். சின்ன பசங்க யாரும் இதை வீட்டில் தனியாக ட்ரை பண்ண வேணாம். அப்பா அம்மா யாரா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே நண்பா, ஒரு வழியாக இந்த கோவிலை கட்டி முடிச்சிட்டோம் மேல் கூரை. இப்போ மேலே வந்து நம்ம கலசம் வைக்கணும் இல்லையா. ஸோ அந்த கலசம் வந்து நாங்கள் செஞ்சோம். பட் செய்யும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அது செய்கிற ஆர்வத்தில் ஒன்றும் நம்ம ஒரு 4 தெர்மாக்கோலை ஒன்றா அடுக்கி ஃபெவிகால் போய்ட்டு அப்படியே செதுக்கி இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம். வேறு எதுவும் இல்லை இதில். ஸோ இப்போ அதோட கலசமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன தெர்மாக்கோலை கட் பண்ணி வச்சுட்டு அந்த கோவிலுக்கு டிசைன் வெளியே கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால் வெளியே டிசைன் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு மேலே இன்னும் தாழ்வாரம் மேல்கூரெல்லாம் அமைக்க வேண்டியது இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தாழ்வாரத்துடைய மேல் கூரை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தெர்மாக்கோல், அதுக்கடுத்து நீங்கள் கீழே எந்த அளவுக்கு தாழ்வாரத்துக்கு இடம் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அழகாக மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மாக்கோல் மேலே இன்னொரு தெர்மாக்கோல் வச்சு பேஸ்ட் பண்ணி 3த்தையும் ஒன்றா சேர்த்துருங்க.
ஓகே நண்பா, ஒரு வழியாக நம்ம இந்த கோவிலை கட்டி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு, மதியம் ஆரம்பித்த வேலை. ஸோ லைட்டிங்கில் தான் இதை உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ண வேண்டியதாக இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு இருட்டாக இருக்குது வெளியே. ஓகே நண்பா, எப்படி இருக்குது நம்ம கட்டின இந்த கோவில்? உள்ளே எதுவும் வைக்கல, காலியாக தான் இருக்குது. இதுக்கு மேலேனா அந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மிஸ்டர் ஜேகே டியூப் சேனலுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மிஸ்டர் ஜேகே, நான் உங்கள் வசந்த்.